சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி தினேஷ் பேச்சை கேட்டு எப்படியாவது தினேஷுக்கு இப்போதைக்கு அந்த 2 லட்ச ரூபாயை கொடுத்தா தான் சும்மா கிடப்பான். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முத்துக்கிட்ட போய் சொல்லிடுவான். அதுபோக நம்மக்கிட்ட பேசினதை அவன் பதிஞ்சு வச்சுருக்காங்கிறான். இதை மட்டும் காமிச்சா அவ்வளோதான், நான் மாட்டிப்பேன். வேறு வழி கிடையாது. இப்போ எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. அதனால் லாக்கரில் இருக்கிற பணத்தை எடுத்து எப்படியாவது கொடுத்து சமாளிக்க வேண்டியதான். மனோஜும் வெளியே தானே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பதிவை ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணால் தானே யார் எடுக்க என்ன வரும்னு தெரியாமல் இருக்கும். பணம் காங்கலையே வைக்கலன்னா அங்கே தானே வச்சோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைனா கூட புதுசாக வேலை சேர்ந்தவங்க எடுத்திருப்பாங்க, கணக்கு ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டாங்க, அவர் தானே கணக்கு பார்க்காரு அப்படின்னு கூட சொல்லி அவங்கள கூட வேலையை வச்சு நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. எல்லோரும் சடப்பிட்டான்னு பார்க்கும்போது அந்த புருஷ முன்னாடியில் உள்ள அந்த பொம்பளையால் மட்டும் சாப்பிட போகாமல் இருக்காங்க. நம்ம நீ போகலையா அப்படிங்கும்போது, இல்லை மேடம் நான் போகலை, இனிமேல் தான் போகணும், சரியாக வயிறு பசிக்கலை அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, நீ அங்கே போய் என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அனுப்பி விட்டுட்டு நேராக போய் இங்கே பணத்தை எடுக்காங்க. ஒரு 2 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வச்சிடுறாங்க. இங்கே பணம் எடுக்கும்போது அந்த அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுது. எதுக்குன்னா, மனோஜ் சார் வந்து கேட்டிருக்காரு, எங்கே என்ன நடந்தாலும் நான் கேட்டால் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க பாட்டில் போயிருந்தாங்க. ரோகிணிக்கு அவங்க ஃபோட்டோ எடுத்தது தெரியலை. அப்போ அவங்க 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடுறாங்க. வச்சுட்டு நேராக கல்லாவுக்கு வராங்க. கல்லாவில் மறுபடியும் கேமராவை ஆன் பண்ணாமல் மனோஜ்கிட்ட போய் இவர் ஃபோன் பண்ணணுன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் மீட்டிங்கில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எவ்வளோ நேரம் கழிச்சு வருவீங்க மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னும் வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் மேலேயே ஆகும், ஏன் அங்கேயே சாப்பிட்டுட்டு நான் ஈவினிங் வீட்டுக்கு கூட வந்துடுறேன், நீ கடையை பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படின்ட்டு, சரி ரைட்டு மனோஜ் வர நேரம் ஆகுங்கிறாப்புல நம்ம வந்து அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்துடலாம் தினேஷ்டா அப்படின்னு சொல்லி தினேஷ் ஃபோன் பண்ணி பணம் கொடுக்க போயிடுறாங்க. இங்கே அந்த வேலைக்கு சாப்பிட்டு வந்தவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. இங்கே வந்து கல்லாக்கிட்ட வராங்க. கேமரா ஆஃப் ஆகிருக்கு. என்ன கேமரா ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, தான் வீட்டுக்காருக்கு தெரியாமல் பணம் எடுக்குன்னு நினச்சிருப்பாங்களோ, அதனால தான் ஆஃப் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்காரரை நசுக்காக சொல்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, கேமரா ஆஃபில் இருக்குது, நீ வந்து அவங்க பணம் எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கிற, நாளைக்கு அதுவே நம்மளுக்கு போதும், இப்போ நாசுக்காக போய் நம்ம பணம் எடுப்போம் அப்படின்ட்டு நேராக கல்லால் போய் பணம் எடுக்காங்க. அந்த கல்லால் இன்னும் அடைக்கலை. அப்போ அதில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. 16 லட்ச ரூபா இருக்குது. எங்கே இது 16 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கடையில் இருக்காங்க. இந்த 16 லட்ச ரூபா எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏங்க நான் தான் சாப்பிட்லையேங்க, சாப்பிட்றதுக்கு போவோம்ல, என்னோடய சாப்பாட்டு பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் வைங்க அப்படின்னு சொல்லி அதில் பூரா வைக்காங்க. இதில் அந்த ஹேண்ட்பேக்கில் வைக்காங்க. வச்சுட்டு வெளில போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே டிஃபன் பாக்ஸை இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ நேராக கொண்டு டிஃபன் பாக்ஸை அங்கே கொண்டு வச்சுட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. நீ பத்திரமா வச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து டிஃபன் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. டிஃபன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் வழக்கம் போல் இவர் வந்து கேமராவை ஆன் பண்ணி விட்டுருந்தாரு. இப்படியே போயிட்டுருக்கு. மனோஜ் வந்து கால் பண்ணுறாரு ரோகிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. கடையில் தான் அப்படிங்கிறாங்க. சரி வேலையை பாரு, நான் இங்கே மீட்டிங் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 2-3 பேரை பார்க்க வேண்டியிருக்கு, நான் பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு வந்துடுறேன், நீ சாவியை கொண்டு வந்துடு வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி தினேஷ் கால் பண்ணுறாங்க. தினேஷ் வந்து அந்த கோயிலில் வந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க. ரோகிணி பணம் இல்லைன்னு சொன்னேன், உடனே 2 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒரு ஆள்கிட்ட கடன் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, நான் எல்லாத்தையும் விசாரித்தேன், உன் ஃபர்னிச்சர் கடையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் நிறைய வசூல் பண்ணுறீங்களாம, லட்சக்கணக்கில் வசூலாகாதாமல் ஒரு நாளைக்கு, நீங்கள் 3 மாதமோ 4 மாதமோ கட்டின பிறகு தானே அந்த தொகையை வந்து நீங்கள் பொருள் கொடுக்க போகிறீங்களா, அப்போ அதுக்கு முன்னாடி வர பணம் பூரா உங்களுக்கு தானே, இதை வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் வாங்கலான்னு பார்த்துருப்பீங்க, நீங்கள் எப்படி ஆள், உன் புருஷன் ஒன்றா நம்பர் மாங்காய் இந்த மாதிரி மூலம்லாம் வேலை செய்யுதா, இல்லை வேறு யாராவது யோசனை சொல்லுதாங்களா, நான் வேணால் உன் கடைக்கு வேலைக்கு வரட்டுமா, மாதம் ஒரு 50,000 சம்பளம் தரையா அப்படிங்கிறாங்க. முதல்ல இதை வாங்கிட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் பேசினா உனக்கு கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே மழை நேராக கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய் கேமரா நம்ம ஆன் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்காங்க. அதுக்கு முன்னக்கூட்டி அவர் ஆன் பண்ணிட்டார். புருஷன் முன்னாடியில் அவர் தம்பதியில் அவர் ஆன் பண்ணிட்டார்.
அப்போ சரி ரைட் நம்ம போகிற அவசரத்தில் ஆன் பண்ணியிருப்போம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே லாக்கருக்கு போகிறாங்க. லாக்கர் திறந்துருக்கு. என்னடா லாக்கர் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உள்ளே ஒரு பணமும் இல்லை. ரோகிணி 2 லட்சம் எடுத்திருக்காங்க. 14 லட்சம் தான் அவங்க எடுத்துட்டாங்க. உடனே கத்துறாங்க, யார் லாக்கரை திறந்தா வச்சா அப்படிங்கும்போது, என்ன மேடம் சொல்கிறீங்க, பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கும் மனோஜ் சாருக்கு தானே தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, இல்லை யாரோ பணம் எடுத்திருக்கு அப்படிங்கும்போது, அவங்க பணம் எடுத்தவங்களே சொல்கிறாங்க, அப்படி எப்படிக்கா எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு. உடனே இல்லையே பணம் எடுத்திருக்கு, யார் எடுத்தா சொல்லுங்கள், இல்லை அவ்வளோதான் நான் உள்ளே வச்சுருவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் தானே இங்கே வந்தீங்க, நீங்கள் தானே எடுத்தீங்க, இப்போ என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் வந்து எடுக்கலை, நான் இப்போ இங்கேருந்து வெளில போய்ட்டு வரதுக்குள்ளே யாரும் எடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, யாரும் எடுக்கலம்மா, நீங்கள் எடுக்குதாங்கன்னொன்னே கேமரா தான் இருக்குது, கேமராவில் பாருங்கள் அப்படின்னோடனே ரோகிணி வந்து அவசர அவசரமாக கேமராவுக்கு போகிறாங்க. கேமரா தான் அந்த 14 லட்ச ரூபா எடுக்கும்போது ஆஃப் ஆகி தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே ஆனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனில் பார்க்காங்க, ஒருத்தரும் அங்கே போகலை. கடைசியாக போனதும் முதல்ல போனதும் ரோகிணி தான். என்ன செய்யணுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கும்போது மனோஜ் கால் பண்ணுறாங்க. மனோஜ் அவசர அவசரமாக வராரு. என்ன 16 லட்சத்தை காணலை, இன்னும் 2 லட்சத்தையும் காங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது, ஆமாம் காணலை அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து 18 லட்ச ரூபா இருந்துச்சு, எங்கே போச்சு எது போச்சுன்னொன்னே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. நம்ம எடுத்தது கொஞ்சம் பணம் தானே, அது 2 லட்சம் தானே எடுத்தோம், மீதி அப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் முன்னாடி கூப்பிட்டு தனியாக கேட்காங்க. அக்காங்க பாருங்கள், உங்களுக்கு நல்ல வியாபாரம் வரணும், வருமானம் வரணும், எங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இதை பண்ணோம். நாங்கள் ஏன் பணம் எடுக்க போகிறோம், அவங்க 2 பேருக்கு தானே பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னோடனே ரோகிணியை கூப்பிட்டு தனியாக மனோஜ் பேசுகிறாரு. இங்கே பாரு ரோகிணி, உனக்கும் எனக்கு தான் பாஸ்வேர்டு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம 2 பேர் டேட் ஆஃப் பர்த் இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை, நம்ம கல்யாண நாள், அதுபோக நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச நம்பர் என்னென்னு நம்ம 2 தெரியும். இதை தான் நான் பாஸ்வேர்டாக போட்டேன். கேமராவும் ஆஃப் ஆகிருக்காத நேரத்தில் என்ன அது செஞ்சேன்னு கேட்கும்போது, இங்கே தானே இருந்தேன் அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ் நான் கொஞ்சம் வெளில போய்ட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, வெளில போனால் கேமரா எப்படி ஆஃப் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது வந்து மனோஜ் அப்படிங்கிறாங்க, இங்கே பாரு கேமராவும் ஓப்பன் அதாவது ஆஃப் பண்ணோம்னாக்கா பாஸ்வேர்டு வச்சு தான் ஆஃப் பண்ண முடியும், ஆன் பண்ணதுக்கு எதுவுமே தேவையில்லை, இவ்வளவும் பண்ணணும்னா உன்னால் தான் முடியும் அப்படிங்கும்போது, நான் எடுக்கவே இல்லை மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, பணம் எல்லாம் போயிடுச்சு, இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டினவங்க எல்லாம் வந்து பொருள் கேட்பாங்க, எப்படி பொருள் கொடுக்க முடியும், கம்பெனிக்காரங்க பணத்தை கேட்பாங்க, ஏற்கனவே நம்மளுக்கு ஃபுல்லும் கடன் இருக்குது, எப்படி அடைப்பேன், என்ன பண்ணுவேன் ரோகிணி, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் குறிப்பாக சொல்கிறேன், 16 லட்ச ரூபாயை யாரோ எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னும் 2 லட்சம் மனோஜ் நான் தான் எடுத்தேன் அப்படிங்க. நீங்கள் தான் எடுத்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நான் தான் எடுத்தேன், அந்த 2 லட்சத்தை நான் தான் எடுத்தேன் அப்படிங்கும்போது, சரி அப்போ மீதி பணம் எங்கே போச்சு, 2 லட்சத்தை என்ன செஞ்சேன் அப்படிங்கும்போது, 2 லட்ச ரூபாய்க்கு நான் கணக்கு சொல்கிறேன், நம்ம தேவைக்கு தான் ஒரு இது கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது, சரி மீதி 16 லட்சத்துங்க அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது மனோஜ், நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போனோடனே ஸ்டேஷன்லேருந்து வந்து விசாரிக்காங்க. சரி பணம் எதை வச்சுக்க எந்த பாஸ்வேர்டு எல்லாம் கேட்குறாங்க. இது உங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். அந்த குறிப்பாக அந்த நேரத்தில் கேமரா ஆஃப் ஆகிருக்கு, உங்கள் வீட்டம்மா ஆஃப் ஆன நேரத்தில் எடுத்திருக்காங்க, அப்போ உங்கள் வீட்டம்மா தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை சார் நான் எடுக்கவே இல்லை வைக்கவே இல்லைங்காங்க. அப்போ யார் மேலே உங்களுக்கு டவுட் அப்படிங்கும்போது, எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிங்க சாருங்காங்க. விசாரிக்கும்போது, சார் ரோகிணி மேடம் தான் எடுத்தாங்க, சார் தான் என்கிட்ட சொன்னாங்க இங்கே என்ன நடக்கு ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து என்கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. இவங்க கல்லாவை திறக்கும்போது நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன், ஒரு வேளை இதை வந்து மனோஜ் சார் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் சாருங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் தான் பணம் எடுத்துருக்கீங்க, நீங்களே பணத்தை எடுத்துகிட்டு வேலை பார்க்குறவங்களாம் சொல்லிவிட்டு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இது வந்து ஊரில் ஜனங்க வந்து கொடுத்த பணம், அந்த பணத்தை ஏமாத்தலாம் நீங்களும் புருஷன் முன்னாடி பார்க்குறேன், விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் பணம் எங்கே பணம் சார், நாங்கள் அவங்களுக்கு பொருள் கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, 3 மாதம் கழிச்சு தான் கொடுக்கணும்னு சொன்னதுங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து கடையை ஏமாற்றிட்டு போகலான்னு பார்க்குறீங்க, நீங்கள் ஏற்கனவே 30 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே பெட்டிஷன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், கொஞ்சம் பேருக்கு நீங்கள் வந்து டீலர்ஷிப் தரேன்னு சொன்னீங்களாம், சப் டீலரு, அவங்களுக்கு கொடுக்கலையாம், அந்த பணத்தை வாங்கி ஏமாத்துறீங்களாம் புருஷனும் பொண்டாட்டியும், அதனால் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெலாம் கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. சார் நான் சொல்லலை சார், இந்த சார் மனோஜ் இவங்க தான் ரோகிணி அப்படிங்கிறாங்க. அவங்க வேறு ஒரு கதைக்கு வந்திருக்காங்க, இப்போ உங்களுக்கு 30 லட்ச ரூபா தரணுங்க, இந்த 30 லட்ச ரூபாய் இப்போ அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு இன்னும் வழி இருக்கான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கும் பாருங்கள், பொறுத்து பார்த்துட்டோன்னா நடக்காது, இனிமேல் நீங்கள் கடையில் உள்ள பொருளை விற்று தகுந்த மாதிரி தெரில, நாங்கள் கடையை நாங்கள் ஒரு ஆள் எடுத்துக்கிறோம், மீதி ஆள்களுக்கு நாங்களே செட்டில் பண்ணிக்கிறோம்,
கடையை விட்டு வெளில போயிருங்க அப்படிங்க. அதெல்லாம் போக முடியாது, இது என் கடை, நீங்கள் போச்சுன்னா நான் போகணும், நான் போக மாட்டேன், நான் நிறைய படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், உங்களை கடையை விட்டு போகாதங்க நான் சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிறாரு காய்ச்சிருக்காரு. இவங்களுக்கு பணம் எப்போ கொடுப்பீங்க, ஏது கொடுப்பீங்க, அதை எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் இன்னும் ஒரு வாரத்தில் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் எப்படி கிடைப்பீங்க அப்படிங்கும்போது, எனக்கு மாதம் பாம்பே சந்தோஷ் சார் வந்து என்ன பணம் அனுப்புவார், அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது, சார் இப்படியே சொல்லி தான் சார் ஏமாற்றிட்டுருக்காரு, 6 மாதமாக இப்படியே ஏமாத்துறாரு. அந்த பாம்பே சந்தோஷ் சார் கரெக்டாக பணம் போட்டுட்ருக்காரு, ஆனால் அந்த மனோஜ் வந்து கொடுக்குறதே இல்லை. நீங்கள் வாங்கி கொடுங்க சார். இப்போ இவர் சொல்கிற மாதிரி அடுத்த மாதம் இவங்களுக்கு பணம் அவர் போட போகிறதில்ல அப்படிங்கும்போது, சார் கண்டிப்பாக போடுவார் சார் அப்படிங்கிறாங்க. உடனே சப்டீலராக தன்னை அக்கறைன்னு சொல்லி தானே பணம் கொடுத்தாங்க, அவங்க ஏற்கனவே கிடப்பில் தானே இருப்பாங்க, இதை சொல்லிடுறாங்க. வேறு ஒரு ஆளை டீலராக போட்டாங்க சந்தோஷ் சார். உங்களுக்கு வந்து இனிமேல் அந்த பணம் வர போகிறதில்ல, உங்களுக்கு ஒரே வழி கடையை விற்று எங்களுக்கு பணம் செட்டில் பண்ணுறது தான், அதை பண்ண சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், ஒரு வாரத்தில் பணம் கொடுக்கன்ட்ருக்கீங்க, ஒரு வாரத்தில் பணம் கொடுக்கல அப்படின்னா அந்த கடையை இவங்க வந்து ஏலம் போட்டு எடுத்துப்பாங்க, அதுக்கு நீங்கள் எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது, எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. மனோஜும் எழுதி கொடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து மனோஜ் ஒரு மாதிரி இருக்கும்போது, என்னடா மனோஜ் பிஸ்னஸ் ஓவராடா, அதனால தான் வரியில் உட்காந்துருக்கியா, என் மகன் பெரிய பிஸ்னஸ் மேன் எனக்கு தெரியும் அப்படின்னு மனோஜ் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா ஏன்ட்டே கத்துற அப்படிங்கும் போதேம்மா, ரோகிணிகிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, மனோஜ் என்ன சொல்கிறான் அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லாமல் அவன் சொல்கிறான் அப்படிங்கும்போது, ஏம்மா நான் கிட்டத்தட்ட ஒரு 18 லட்ச ரூபா வச்சுருந்தேன் லாக்கரில், கடையில் உள்ள லாக்கரில், அதில் ரோகிணி 2 லட்ச ரூபா தான் எடுத்தேங்கிறான், நீ எதுக்கு 2 லட்ச ரூபா எடுத்த, மனோஜ் கூட தான் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கம்மா, அது இருக்கட்டும், அதுக்கு அவள் கணக்கு சொல்கிறாங்க, இப்போ 16 லட்சம் எங்கே போச்சுன்னு கேளுங்க அப்படிங்கும்போது, மனோஜ் நீங்களுமா என்ன சந்தேகப்படுறீங்க அப்படிங்கும்போது, உள்ளது தான் சொல்கிறேன், கேமரா அந்த நேரத்தில் ஆஃப் ஆகிருக்கு, அதுக்கு பாஸ்வேர்டு ஒன்று தான் தெரியும், அதே மாதிரி கல்லால் நான் பாஸ்வேர்டு போடையில் லாக்கரில் உனக்கு தான் தெரியும், அது வேறு யாருக்கும் தெரியாது, வேறு யாரும் அங்கே போகவே மாட்டாங்க, அப்படி போயிருந்தாங்கன்னா கேமரா பதிவு இருக்கும், அது ஆஃப் ஆகிருக்கும், எப்படி நீ பணம் எடுக்கும்போது தான் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துருக்கல அந்த புருஷன் முன்னாடியில் ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கும்போது நான் 2 லட்ச ரூபா தான் எடுத்தேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இப்போ மீதி பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறாங்க, எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதை சும்மா விடக்கூடாது, ரோகிணி இந்த 2 லட்ச ரூபா என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றுமே பேச முடியல, 2 லட்ச ரூபாய்க்கு என்ன சொல்லுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது, மனோஜ் உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே நான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருந்தேன், அது கட்டலை, அதுக்கு கட்ட சொன்னாங்க, இப்போ நான் 2 லட்சம் கட்டுதுன்னு சொல்லிட்டு இதை கொண்டு கொடுத்தேன், உங்களுக்கு நான் பார்டர் வேலை பார்த்து தந்துட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி அந்த 2 லட்சத்தை விடு ரோகிணி, இன்னும் 16 எங்கே அப்படிங்கும்போது, உண்மையிலே நான் 16 ரூபாயை எடுக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், இந்த ரோகிணி ஏன்டா சும்மா விட்ற, ரோகிணி மேலே நீ பேப்பரில் எழுதி கொடு, இந்த 16 லட்சம் வந்தால் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கும்போது, அண்ணாமலைக்கு சரியான கோவம் வருது. ஏம்மா ரோகிணி, என்னம்மாங்க நடக்குது சொல்லு, பணம் என்னாச்சு, இது வந்து உங்கள் பணம் கிடையாது, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பணத்தை வந்து கொடுக்காம இது பண்ணிங்கன்னா அது ஏன் உழைச்ச பணம், சரி நம்ம பையன் வச்சுட்டு போகிறான், மருமகன் வச்சுட்டு போகிறான்னு விட்ருவேன், ஜனங்க பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து விளையாட்டு வேலை பார்க்கக்கூடாது, பணத்தைங்க இதே இது நீங்கள் வந்து சரியாக பண்ணல அப்படின்னா அவ்வளோ வேறும் உங்கள் கடையும் நடத்த விட மாட்டாங்க, இந்த வீட்லேயும் இருக்கையில் அது அவ்வளோ சங்கடமாகப்படும், அதனால் இது என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்னங்க இவகிட்ட நீங்கள் வந்து பச்சை பிள்ளைகிட்ட பேசின மாதிரி பேசிகிட்டு இருக்கியே, பணத்தைங்கடி ஒழுங்கு மரியாதையாக பணத்தை தரணும் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அத்தை இவ்வளோ பணத்தை நான் ஏன் எடுக்க போகிறேன், அது என் பணம் மாதிரி தானே அப்படின்னு, ஓ பணமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் புருஷன் பணம் என் பணம் தானே, நான் எதுக்கு எடுக்க போகிறேன், நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இவர்கிட்ட பேசிகிட்டே இருக்க முடியாது, நான் ராஜேஸ்வரிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு பேசி ஸ்டேஷன்லேருந்து ஆளை வர சொல்லியிருந்தாங்க. அதே ஸ்டேஷனில் இருந்தால் யார் இருக்கா, இங்கே அருண் அதிகாரி வராங்க. உடனே மீனா வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. மீனா அங்கே பாருங்கள், நான் வந்து வேலை விஷயமாக தான் வந்திருக்கேன், இங்கே வந்து உட்காந்து சொந்தங்க முறையில் பேச வரல, இங்கே ரோகிணி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கும்போது, என்னது கூப்பிட்றீங்க அப்படிங்கும்போது, உங்கள் மாமியார் தான் வந்து ஃபோன் பண்ணி இப்போ உங்கள் மேலே சொன்னாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. அங்கே போன ரோகிணியும் உழைச்சி கேட்காங்க, ரோகிணி எடுக்கலைங்கிறாங்க. உடனே கடையில் வேலை பார்த்தவங்க வர சொல்கிறாங்க, எடுத்த மாதிரி உள்ள ஃபோட்டோவை காமிக்குமா அப்படிங்கிறாங்க. காமிச்சிட்டு பாருங்கள் சார், இவங்க தான் எடுத்தாங்க, எதுக்கும் தேவைப்படுமான்னு எடுத்து வச்சேன், கேமரா வேறு ஆஃப் ஆகிருக்கு, கேமராவை எங்களுக்கு ஆஃப் பண்ணதுக்கெலாம் யாருக்குமே தெரியாதுங்க, வேலை பார்க்குறவங்க பாஸ்வேர்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, புருஷன் முன்னாடி 2 பேர் தான் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. சரி ரைட் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க.
சார் இன்னும் நாங்கள் மனோஜ்கிட்ட வேலைக்கு வர மாட்டோம், ஒரு வாரத்தில் எங்களுக்கு எல்லோரும் சம்பளத்தை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த புருஷனும் பொண்டாட்டியும் நம்மளுக்கு இந்த சம்பளம் வந்தாலும் சரி தான், வரலனாலும் சரி தான், நம்மகிட்ட தான் 16 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்க ஊரை பார்த்து போயிடுறாங்க. இந்த விஷயம் மனோஜ் 16 லட்ச ரூபாயும் ப்ளஸ் 2 லட்சத்தையும் இழந்துட்டார் அப்படின்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியணும். நம்ம சின்னதாக சிறுக சேர்த்து கொண்டு கொடுத்தோம். இதை தொலைஞ்சிட்டுன்னு சொல்லி இந்த கடைக்காரன் ஏமாத்தானா, விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்தோடனே சார் இவனை விடவே கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா அவர் மேலே தப்பு இருந்த மாதிரி தெரில அப்படிங்கும்போது, இல்லை சார் எங்களுக்கு எங்கள் பணத்துக்கு பொருள் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே 17 லட்ச ரூபாய்க்கு பொருள்னால் கடையே காலியாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தர முடியாது, வைக்க முடியாதுங்காரு. உடனே மனோஜ்ட்ட ஸ்டேஷனில் சொல்லுவாங்க, நீங்கள் கொடுக்கலன்னா அவங்ககிட்ட ஒரு பேப்பரில் எழுதி வாங்கி உங்களையும் உள்ள வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் மனோஜ் அந்த 18 லட்ச ரூபாய்க்கு கடையில் இருக்க எல்லா பொருளையுமே கொடுத்துட்றாரு. கிட்டத்தட்ட பெரிய பொருளை தவிர மீதி எல்லாம் போயிடுது. இருக்கிறது ஏசி, இன்வெர்ட்டர் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாம் போயிடுது. கடையே ரொம்ப காலியாக இருக்குது. இதை பார்த்தோன்னா மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம கடைக்கு பொருள் வாங்கினா கூட கம்பெனி கூட பணம் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது, 18 லட்ச ரூபாயும் போச்சதை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது, ரோகிணி நீங்கள் பணம் எடுத்தால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லையும் கேட்குறாங்க. என்கிட்ட இல்லவே இல்லை அப்படிங்கும்போது, சரி ரைட்டு இந்த 2 லட்சத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கும்போது, சார் இந்த பேங்க்கில் தான் கொடுத்ததாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து அதிகாரிகள் பேங்க்கு போகிறாங்க. ரோகிணி உங்கள் பேங்க்கு 2 லட்சம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கும்போது, ரோகிணி எங்களுக்கு பணமே கட்டல சார், அவங்க ஒவ்வொரு அட்ரஸாக மாற்றி போய்ட்டு இருந்தாங்க, நாங்களும் தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். இப்போ கடைசியாக அவங்க வீட்டுக்கார் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கே போகணுன்னு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டீங்க. அவங்க எங்களுக்கு 2 லட்ச ரூபா கட்டினா நாங்கள் எதுக்கு சார் அவங்கள தேடி போய்கிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது, சேதன் மறுபடியும் வராங்க. என்னம்மா ரோகிணி ஏமாற்றுறதுக்கு மேலே ஏமாற்றிட்டுருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை சார் நான் எடுக்கல சார், வைக்கல சாருங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பேங்க்கு பணம் கொடுத்தீங்க, பேங்க்கு கொடுக்கல, அப்போ அந்த நீங்கள் எடுத்ததாக சொல்லப்பட்ட 2 லட்சம் என்ன செஞ்சீங்க, சரி நீங்கள் 16 எடுக்கலனே வச்சுக்கிடுவோம் அப்படிங்கும்போது, ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. உடனே விஜயா வராங்க. சொல்லுடி கேட்காங்கள்ல, சொல்லு 16 லட்சம் என்ன செஞ்ச அப்படிங்கும்போதேம்மா, இங்கே நீங்கள் கனமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி மாமியார் இருக்க சொல்கிறாங்க. கேளுங்க சார் நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்கங்கும்போது, இல்லை சார் நான் உங்கள்கிட்ட தனியாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. தனியாக சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லும்போது சொல்லிடுறாங்க, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, தினேஷ்னு ஒருத்தவங்கள்ட்ட தான் 2 லட்சம் கொடுத்தேன் அப்படின்ட்டு தினேஷ் வர சொல்கிறாங்க. தினேஷ் பேசுனது கூப்பிட்றாங்க. என்ன சார் என்ன விஷயம் மறை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒவ்வொரு வாட்டியும் பணம் வேணும்னு சொல்லிட்டு இந்த பொம்பளையாள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, சார் இந்த பொம்பளையாள் சாதாரண நாள் கிடையாது சார், ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தையும் ஒரு ஊரையும் ஏமாற்றிட்டுருக்கு. இவங்க பேர் ரோகிணியே கிடையாது சார், ரோகிணின்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது, காகிச்சட்டக்கார் ரொம்ப முடிக்கிறார். என்ன சொல்கிறேன் அப்படிங்க. ஆமாம் சார், ரோகிணின்னு சொல்லிட்டு ஃபாரின்லேருந்து ஒரு பிள்ளை வந்துச்சு, அவங்க பேர் தான் ரோகிணி, இவங்க அவங்க பேரில் இருந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு ஒரு வசதியான வீட்டில் போய் வாழ்ந்துட்டுருக்காங்க, தான் வாழ்க்கையெல்லாம் மறைச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரோகிணியை பற்றி எல்லா விஷயத்தையும் போட்டு வைக்காங்க. அவர் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண ரோகிணி சொல்கிறாங்க, தயவுசெய்து யார்ட்டையும் சொல்கிறாங்க சார் அப்படிங்கும்போது, அவங்கள எல்லாத்தையும் வெளியே தான் உட்கார வச்சுருக்கேன், அவங்கள வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்கிறாங்க. ஏம்மா அங்கே விஜயா நேரு, இங்கே மனோஜ் நேரு, அண்ணாம்மா நேரு, இங்கே வந்துட்டு இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. 3 பேர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. ரோகிணியும் கிடையாது, அவங்க கல்யாணி, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குது, அந்த கல்யாணத்தை மறைச்சி தான் அவங்க வீட்டில் வாழ்ந்துருக்கும் போல். ஆனால் அந்த பிள்ளை 2 லட்ச ரூபா தான் எடுத்துங்குது. அது 2 லட்ச ரூபா அந்த பெண்கிட்ட தான் இருக்குது, அதை வாங்கிட்டோம். மீதி 16 லட்சத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சா அவங்களோட தரோம், 2 லட்சத்தை மட்டும் வாங்கிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, எப்படிங்க கிளம்ப முடியும், எங்கள் 16 லட்சம் வந்தாகணும் அப்படிங்கும்போது, ஏமாங்க பாருங்கள், எங்களை கேட்டு யார்கிட்டையும் நீங்கள் கொடுக்கல, அது காணாததுக்கு யாரும் பார்த்தாங்களோ எந்த ஆதாரமும் இருந்தால் தான் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முடிக்காங்க. விஜயா அவங்க சொல்கிறது தான் சரி, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனோன்னு விஜயா சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தைன்னு நீ கூப்பிட்றாத, சரி ரைட்டு, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இவ்வளோ ஏமாற்றி அந்த வீட்டுக்கு வந்தேன்னு தெரிஞ்சிடுச்சு, உன் குடும்பம் எங்கே இருக்குது, உன் மாமன் எங்கே இருக்கான் சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கே கிறிஷ், இதுக்கு மேலே நம்ம உண்மையை சொல்லாமல் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நான் இங்கே இருக்கோம்ல, நான் தான் இவங்க பையன் அப்படிங்கிறாங்க. டே கிறிஷ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிட்றாங்க. அத்தை
இவங்க தான் எங்கள் அம்மா, முத்துமாமா இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க பேர் தான் கல்யாணி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்போ கூட இல்லை, இந்த பையன் சும்மா சொல்கிறான், எனக்கு பையனே கிடையாது, அந்த தினேசனை மாட்டி விட்டான், எனக்கு கல்யாணமே ஆகலை வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் சொல்கிறாங்க, இல்லை இதுதான் எங்கள் அம்மா, இன்னும் இங்கே ஏமாற்றிட்டே இருக்காங்க. எங்கள் பாட்டி ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, உண்மையை சொல்லுவான் வீட்டில், உண்மையை சொல்லி எல்லோரும் நல்லவங்க, முத்தும் மீனாவும் உனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கேட்க மாட்றாங்க. அங்கிள் என்னை வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. இங்கே அம்பத்தூர் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே என்ன இருக்குன்னா, ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம்னா ஆல்பம் இருக்குது. அதை கொண்டு எல்லாத்தையும் காமிக்காங்க. பார்த்தோன்னே விஜயாவுக்கு மனோஜ் ஒன்றும் ஓடலை. உண்மையிலே இவள் வந்து இவ்வளோ பண்ணிட்டு தான் வந்து இருந்திருக்காளா? அந்த கிறிஸ் தான், அந்த பையன் கிறிஸ் தான் இவளோட மௌனா, இதுக்கு தான் இவ்வளோ பாசம் கட்டிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ஓடலை. அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே பயங்கர ஷாக்கு. என்னடா இது, இந்த ரோஹிணி இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட எதுவுமே பேச முடியல. எப்போவுமே வாய் பேசுகிறவர். ஸ்ருதி தான் கேட்குறாங்க, ரோஹிணி உண்மையிலே கிறிஸ் தான் உங்கள் பையனா? இதே கூடமா மறைப்பீங்க? நீங்கள் எவ்வளவோ கேடித்தனம் பண்ணுவீங்க, முல்லை மாதிரித்தனம் பண்ணுவீங்க, முடிச்சு வைக்கத்தனம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உள் வீட்டிலேயே உங்கள் பையனே வச்சுக்கிட்டு யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கிறதும், அந்த பையன் எங்கள் அம்மா தான் சொல்லும்போது நான் எங்கள் அம்மா கிடையாதுன்னு சொல்கிறதும், உங்களை மாதிரி ஒரு கேரக்டருக்கு நான் டப்பிங் பண்ணதே இல்லை, பண்ண போகிறதும் இல்லை, அவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் வந்து டெரர் பீஸு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஸ்ருதி, இன்னும் ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோ வெளியே கிளம்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி முதல்ல நீங்கள் கிளம்புங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயமாக இருக்குது, நீங்கள் வேறு என்ன கேரக்டர் வச்சுருக்கீங்கன்னு தெரியல, கிறிஷை வந்து கண்டிப்பாக மீனாவும் முத்தும் பார்த்துப்பாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது, ஸ்ருதி பாட்டுறீங்களா, எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணது போதும், என் பையனை நான் பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நேராக ஆஸ்பத்திரி போயிருந்தாங்க. என்ன கல்யாணி நீ வந்து கிறிஷை கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிற. ஆமாம், கிறிஷை கூப்பிட்டு தான் மாறணும், அதான் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டியே, அவன் பேரனை கொண்டு என் வீட்டில் விட்டு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு நான் எப்படியாவது சமாளித்து வர மாதிரி வரலான்னு பார்த்தா அந்த கிறிஷ் உழம்பி என்னை வந்து போட்டு கொடுத்துட்டான், என் வாழ்க்கை முடிஞ்சது அப்படிங்கும்போது, ஆமாடி உன்னை பற்றி விஷயத்த நீனும் சொல்ல மாட்டேன், எங்களையும் சொல்ல விட மாட்டேன், அப்போ காலத்துக்கும் நாங்கள் விலகிட்டே இருக்க முடியுமா? எனக்கு நாளுக்கு நாள் எப்படி இருக்கு பாரு, எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் கிறிஷ் யாரடி பாப்பா, இப்போ தெரிஞ்சு போச்சு, உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணது தப்பு இல்லை, நீ வந்து மாப்பிள்ளை விரும்பினதுனால தான் இவ்வளோ போய் சொல்லிட்டேன்னு புரியும் போது உன்னை தேடி உன் வீட்டில் உள்ளவங்க வருவாங்க, அதாண்டி நிலைக்கும், மற்றபடி வேறு எதுவுமே நிலைக்காது, நீ நிம்மதியான வாழ்க்கை அந்த வீட்டில் வாழலை, நீ நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்னா உன் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுக்கிட்டா தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபீஸ் கட்டணும்னு கேட்கும்போது ரோகிணிகிட்ட பணம் கட்ட கூட பணம் இல்லை. அப்போ முத்து மீனா வராங்க, ஏம்மா இன்றைக்கி உங்களுக்கு டிஸ்சார்ஜ், பணம் கட்டணும் அதான் வந்தோம் அப்படின்னோடனே, முத்து மீனா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறேன். ஏம்மா கிறிஷோட பாட்டியை நாங்கள் சேர்த்து விட்டோம், கிறிஷுக்காக அந்த பணத்தை கட்டுறோம், நல்லா இருங்க, நாங்கள் எப்போமாவது வந்தால் கிறிஷ் என்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் பணத்தை கட்டிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா முத்துக்கு மீனாவுக்கும் மனசு தாங்கவே இல்லை, இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், கிறிஷுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்மகிட்ட கூட உள்ளதை சொல்லின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமான மனச்சங்கடம். அவங்க பாட்டில் வீட்டுக்கு போயிருந்தாங்க. இங்கே ரோனி இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அம்பத்தூர் போயிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் தெரியாத பாட்டி கிராமத்துலேருந்து வராங்க. எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ முத்து மட்டும் வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னடா எல்லோரும் முகமே ரொம்ப வாடி இருக்குது, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறாங்க. பாட்டி ரோகிணி இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது, அவன் என்ன பண்ணுவான், மனசை விட்டு ஒரு பக்கம் போக மாட்டோம்ல தப்பில்ல, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அப்படின்னா, ஐயோ இவ்வளோ பண்ணியிருக்காளா, அந்த கிறிஷ் தான் அவளோட மோனா, இதை கூட வந்து அவன் என் பாட்டி கூட சொல்லலையா அப்படிங்கும்போது, அதான் பாட்டி எங்களுக்கு ரொம்ப வருத்தம், அவங்கள நல்லாவே நாங்கள் பார்த்துக்கிட்டோம், அந்த பையனையும் இந்த வீட்டிலே வைக்க நினச்சோம், கடைசியில் அவன் இந்த வீட்டு பையனாக இருந்திருக்கான் அப்படிங்கும்போதே வாயை மூடுறா, அவன் என்னடா இந்த வீட்டு பையன், அந்த ரோகிணியும் இந்த வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் இந்த வீட்டு பையன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் நிதானத்துக்கு வா, அவள் என்ன தான் இருந்தாலும் அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனது புருஷன் இல்லாத நேரத்தில் தான் கல்யாணத்தை முடிச்சிருக்கா, அப்போ இதுவும் வந்து செல்லும் அப்படிங்கும்போது என்னத்த செல்லும், அதெல்லாம் அவன் ஏமாற்றி தான் பண்ணியிருக்கா வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் சொல்லதாங்க, ஆமாம் பாட்டி எங்கள் அம்மா சொல்லதான் சரி, அவன் வந்து மனசார செய்யலை, என்னை ஏமாற்றணும்னு தான் பண்ணியிருக்கா, அதனால் வந்து நான் வேறு கல்யாணம் முடிக்க தான் போகிறேன் அப்படிங்கும்போது, வாயை மூடுறா, உனக்கு யார் பொண்ணு தர போகிறா அப்படின்ட்டு இருக்கும்போது,
அது வந்து பாட்டி அப்படிங்க அங்கே பாரு அண்ணாமலை எல்லாத்தையும் சொன்னான். உனக்கு ஏகப்பட்ட கடன் ஆகிட்டு கடை வந்து திவாலாக போச்சு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா. இப்போ இப்படி இருக்கும்போதே நீ வந்து வேறு கல்யாணம் முடிப்பேன் எப்போன்னு சொல்லுதியே, என்னடா அவன் கணக்கு அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இவன் எதாவது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான், விஜயாட்ட நான் பேசணும், அதுக்கு நீங்களும் தான் சரின்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா எங்கள் அம்மாவும் இருக்காங்க, உங்களுக்கு 2 வீட்டில் ஒரு வீட்டை நான் வைக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க அதெல்லாம் முடியாது அப்படிங்கும்போது, விஜயா அங்கே பாரு 2 வீட்டில் ஒரு வீடு என் பேரில் இருக்குது, ஒரு வீடு உன் பேரில் இருக்குது. என்ன கீழே வாடகை இருக்க வீடு என் பேரில் தான் இருக்குது, அதை விற்க போகிறேன். விற்று கடங்காரங்களுக்கு பூரா 30 லட்ச ரூபாய் செட்டில் பண்ண போகிறேன். ஒன்று அந்த கடை மனோஸ்டர்னு இதை பண்ணணும், இல்லை எதுவுமே பண்ண மாட்டேன்னா கடை நம்மளை விட்டு போயிடும். உன் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன், அதை நீ நம்ம சொல்ல முடியாது. அதுபோக என் ஒட்டுமொத்த உழைப்பில் உருவாக்கப்பட்ட அந்த கடை, அந்த கடைக்கு எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட் உண்டு. அந்த சென்டிமெண்ட் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிமா அண்ணாமலை. எதையும் விற்க வேண்டாம், நான் ஒரு 30 லட்ச ரூபா பேங்கில் போட்டு வச்சுருக்கேன், அதை நான் நாளைக்கு எடுத்து தரேன். நீனே கடங்காரங்களை கூப்பிட்டு கொடுத்துரு. இன்னுமே குடும்ப விஷயத்தில் மனோஜுக்கு சம்மந்தம் பண்ண மட்டும் சொல்லிடு. அந்த குடும்ப பங்கை மனோஜ் பங்கை ரவிக்கும் முத்துக்கும் பாதியை நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது, அம்மா இதுவும் சரி தான் அப்படிங்கும்போது, பாட்டி என் குடும்பத்தை யாரும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது, சரி உன் குடும்பத்தை கொடுக்கக்கூடாதுல்ல, அப்போ நீ 30 லட்ச ரூபாய் கொடு கடங்காரங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பாத்தியாப்பா இந்த நேரத்துலையும் சோத்துக்கும் ஆசை ஊருக்காவுக்கும் ஆசை மனோஜ் அப்படிங்கும்போது, ரவி சொல்கிறாரு, சின்ன வயசில் அப்படி தானே முத்து, அவன் வந்து எல்லாமே கூட தான் வேணும்னு நினைப்பான். நம்ம 4 மிட்டாய் வைக்கணும், அவன் வந்து 40 மிட்டாய் எனக்கு வேணுமா, அந்த மாதிரி தான் அவன் புத்தி. ஏப்பா எனக்கு கூட பங்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி ரவின்னு சொல்கிறாரு. முத்துன்னு சொல்கிறாங்க, உடனே இல்லைடா உங்களுக்கு எதுவுமே செய்யாத போதும் குடும்ப சொத்தும் கொடுக்க மாட்டாங்கிறது சரியாக வராது, மனோஜ் பங்கையே நம்ம என்ன செஞ்சிடலாம், உங்களுக்கு கொடுத்துடலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசுகிறாங்க. அப்போ எல்லோரும் மறுநாள் கிராமத்துக்கு போகிறாங்க, போய் பணத்தை எடுக்காங்க. கடன்காரங்களை அங்கேயே வர சொல்கிறாங்க, அங்கேயே செட்டில் பண்ணிடுறாங்க. செட்டில் பண்ணிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, ஏப்பா இனிமேல் எனக்கு ஒரு கடனும் இல்லை அப்படிங்கும்போது, என்னடா ஒரு கடன் இல்லைன்னுட்டுருக்க அப்படிமா, ஆமாப்பா ஒரு கடனும் இல்லை, எனக்கு இன்னொரு 10 லட்சம் மட்டும் தர சொல்லுங்கப்பா, நான் கம்பெனியில் கேட்டு பொருள்லாம் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வர லாபம் பூரா எனக்கு தான் அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்கிறாங்க, கடை நம்ம உனக்கு தருது மாதிரி இல்லை அப்படிங்கும்போது, ஏப்பா கடை என் பேரில் தானே இருக்குது அப்படி, கடை உன் பேரில் இருக்கா, கடை ஓனர்கிட்ட பேசி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முத்து வந்து என் பேரில் கடையை மாற்றிட்டான், இப்போ உங்கள் பேர் மாற்றிட்டானா அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும் அப்படிங்கும்போது, படித்து பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் மனோஜ் வந்து வாங்கும் போதே ஒரு எழுத்து எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி கடையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் கடை வந்து என்கிட்ட வந்துடும், அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட கொடுப்பேன், என்னது கொடுத்தாலும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எழுதியிருக்காரு. இதை படிக்காத மனோஜ் வந்து இப்போ தான் படிக்காரு, இதை பார்த்துட்டு முழிக்காரு. டேய் முத்து, நான் அசந்திருக்க நேரத்தில் அப்பா பேரில் எப்படி எழுதலாம் வைக்கலாம் அப்படிங்கும்போது, முப்பாட்டு கடை பணத்தில் இது பண்ணல, என் பணத்தில் தான் நான் பண்ணிச்சு. டேய் ரவி, இந்த கடையை நீ பேசாமல் ரெஸ்டாரண்ட்டை மாற்றிட்டா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா மனோஜ் நடத்தாமலாம் அப்படிங்க பாரு, அவன் நடத்தி ஒரு நாள் லாபம் வர போகிறதில்ல, பொறுப்பாகவும் பண்ண போகிறதில்ல. இதே கடையை இன்னொரு கடையாக மாறிச்சு, அண்ணாமலைகிட்ட இருக்க சொத்து அண்ணாமலை குடும்பத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லணும், இன்னொரு ஆள்கிட்ட போகக்கூடாது, நீ பேசாமல் ரெஸ்டாரண்ட்டை மாற்று அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, டே அப்பா சொல்ல தான் சரி அப்படிங்கிறே முத்து, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட கடையை இருந்து நாசுக்காக எடுக்குன்னு எடுத்துட்டிங்களே, உங்கள் 2 பேரும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, டேய் ஒழுங்காரு, இந்த முத்தும் ரவியும் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீ ஒழுங்காக இருக்க முடியும், இல்லைன்னா நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது உனக்கு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் பார்க்கில் போய் உட்காந்துருக்காங்க. மனோஜுக்கு எந்த வேலையும் இல்லை, தொழிலும் இல்லை, எதுவும் இல்லாமல் பார்க்கில் இருக்கும்போது அதை வந்து வித்தியா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பார்க்குக்கு மனோஜை பார்க்க ரோகிணி போகிறாங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க, நீலாம் என் பேரை சொல்லி கூப்பிடாத அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ், நான் கூட அவன் யார் கூப்பிடுவா, பாருங்கள் உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அம்மா எல்லாத்தையும் நம்பினீங்க, எல்லோரும் உங்களை என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் கடையும் வாங்கிட்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இந்த ரோகிணி உங்களை அப்படி விட மாட்டேன், என் கூட வாங்க மனோஜ், உங்களை நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மனோஜை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிஞ்சு சரியான கிடப்பு, எப்படி இந்த மனோஜ் வந்து ரோகிணி தேடி போவோம் அப்படின்னு சொல்லி அம்பத்தூர் தேடி போகிறாங்க. மனோஜ் வெளியோடா அப்படிங்கிறாங்க. உடனே மம்மி அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் நாங்கள் வந்தேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா என்கிட்ட வேலை எதுவும் இல்லை, ரோகிணி நான் நல்லா பார்த்துப்பான்னு சொன்னான் அப்படிங்கும்போது, இந்த ரோகிணி வந்து இன்னும் வேண்டாம், நம்ம நல்ல பொண்ணை பார்க்கேன் அப்படின்னு இங்கே ரோகிணியோட அம்மாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. அது எப்படி என் அம்மாவாக இருக்கும்போது இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்ப்பே, மாப்பிள்ளைக்கு வேறம்மா பொண்ணு பார்ப்பே, நீங்கள் பாருங்கள்
அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தூக்கி உள்ளே வச்சு விடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ பண்ணதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் ரோகிணி அம்மாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. ஸ்டேஷன்லேருந்து 2 காய்ச்சட்டக்காரங்க போகிறாங்க. அருணுன்னு ஒரு ஆளும். அங்கே விஜயா மனோஜ் நாயர் உங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. எங்கள் முத்தை கூட்டிட்டு அண்ணாமலை பாஞ்சு வராங்க. என்ன சார் எதுக்கு சார் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ் வேறு கல்யாணம் முடிக்க போகிறார் வைக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, அப்போ தான் அண்ணாமலைக்கு தெரியுது ரோகிணியோட அம்மா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலை ரோகிணியோட அம்மாட்ட பேசுகிறாங்க. அம்மா உங்கள் பொண்ணு மேலே நிறைய தப்பு இருக்குது, இப்படிலாம் பண்ணியிருக்கு, அந்த 16 லட்சம் எங்கே போச்சுன்னே தெரில, இப்படிலாம் இருக்குது, அதனால் நாங்கள் நாசுக்காக போய் சரி பண்ணிடுறோம், முதல்ல நீங்கள் கொடுத்த பேப்பரை திருப்பி வாங்க அப்படிங்கும்போது, ஐயா திருப்பி வாங்குதேன், இனிமேல் மாப்பிள்ளை எந்த கல்யாணம் முடிக்க மாட்டார் என் மாவளை தவறன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வேறு வழியும் இல்லை, எழுதி கொடுத்துட்டு நான் வேறு கல்யாணம் பண்ண மாட்டேன், ரோஹிணி கூட தான் வாழ்வோன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு விஜயா கூட வீட்டுக்கு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.